வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பிரியங்கா காந்தியுடைய வயநாடு பேச்சு இன்றைக்கி இந்தியா மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் நேரு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் எம்பியாக இருக்காங்க, அவங்களுடைய பேச்சை பாருங்கள் அப்படின்னு போட்டதன் விளைவாக பிரியங்கா காந்தியுடைய முக்கியத்துவத்தை நம்மளால் உணர முடியுது. ஆரம்பத்திலேருந்தே பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி வருவதற்கு முன் வருவதற்கு பின் முதல்ல எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, பிரியங்கா காந்தி இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்க, அவர்களுக்கு அந்த ஃபேஸ் இருக்குதுங்க, பெண்கள்கிட்ட பெருமளவுக்கு எடுபடுவாங்க, இவங்களை காங்கிரஸுடைய தலைமைக்கு கொண்டு வரலாங்கிறது வெகுஜன மக்களின் எண்ணம். நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அரசியலுக்கே வராமல் இருந்தாங்க. முதல்லையே அவங்க வந்திருக்கணுங்கிறது தான் பெரும்பான்மையான மக்களின் எண்ணம், காங்கிரஸ் தொண்டர்களின் எண்ணம். ராகுல் காந்தி கூட பண்ண தவறு நான் தலைவர்லேருந்து விலகிட்டேன் அப்படின்னு தலைவர்கிட்ட விலகுனது அவர் பண்ண தப்பு. என்றைக்குமே அரசியலில் தொடர்ந்து நீங்கள் இயங்கிட்டு இருக்கணும். ஒரு பொறுப்பை தோற்றதுக்காக ஒரு பொறுப்பை நீங்கள் கைவிட்டுட்டிங்கன்னா அது வேறு வேறு விளைவுகளை ஏற்படுத்தும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிரியங்கா காந்தியுடைய பேச்சை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது. நாடாளுமன்றம் ஒரு வேளை கூடி அதில் பிரியங்கா காந்தி தன்னுடைய முதல் பேச்சை அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் ஒரு கவனத்தை பெறும். எப்படி ராகுல் காந்தியோடைய எதிர்க்கட்சி தலைவருடைய முதல் உரை பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், பரபரப்பை ஏற்படுத்தியது ரைட்டுங்க, ஏன் அது ஓட்டாக மாறலையே? அடுத்த கேள்வி, ஹரியானாவில் தோற்றுட்டாங்க, மகாராஷ்டிராவில் தோற்றுட்டாங்கன்னு. இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒன்றுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி அப்படின்னா காங்கிரஸ். போன நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இருந்த நிலைமை வேறு, இப்போ இருக்க நிலைமை வேறு. போன நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கவே முடியாதுன்னாங்க. அந்த இமேஜ் உடைச்சிட்டாங்களா இல்லையா? எல்லா இடத்துலையும் 5 மாநிலங்களுக்கு தேர்தல் வைத்து 5 மாநிலத்திலும் பிஜேபி ஜெயிச்சுட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நிலவரம் அதான். நடந்த இடைத்தேர்தலை கொஞ்சம் கூர்மையாக கவனித்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் காங்கிரஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஒரு தொகுதி, நம்ம கர்நாடகாவில் ஜெயித்த 3 தொகுதியும் ஜெயிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹரியானா அப்புறம் நம்ம காஷ்மீர் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஹரியானாவை தோக்குறாங்க, காஷ்மீர் ஜெயிக்கிறாங்க. இதில் எல்லோரும் ஒரு நினைக்கிறது என்னென்னா, காங்கிரஸ் கட்சி வலிமை பெற்று விட்டதா அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். வரக்கூடியவர்கள் நிறைய பேர் காங்கிரஸ் விட்டு ஏன் நிறைய பேர் விலகலை? இவர் கட்சி வரவே வராதுன்னா இன்னும் நிறைய பேர் விலகியிருப்பாங்க, ஏன் விலகலை? கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயம் இருக்குது நம்மகிட்ட. கண்டிப்பாக காங்கிரஸ் தான் ஒரு மாற்று, காங்கிரஸ் கண்டிப்பாக எழுச்சி பெறும். அடுத்து எல்லோரும் அப்படி தானே யோசிப்பாங்க, ஜெயலலிதாக்கு அப்புறம் மதிமுக என்னாச்சு, எவ்வளோ கதிகாலச்சு. இன்றைக்கி பிஜேபியில் மோடிக்கு பிறகு அப்படின்னு இன்னொரு தலைவரை உங்களால் சொல்ல முடியுமா? மோடி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வைத்து ரொம்ப நாளாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க பிஜேபி. ஆர்எஸ்க்கு கிடைத்த ஒரு வைரம் தான் மோடி. அத்வானி இவை எவ்வளோ பேர் இருந்தாலும் மோடி மெட்டீரியல் ஆகக்கூடிய கண்டென்ட். ஆனால் அந்த மெட்டீரியல் ஆகக்கூடிய கண்டென்ட்டை யோகி நிறைவேற்றுவாரா அப்படின்னா சொல்ல முடியாது இப்போ இருக்கிற நிலைமையில். ஏன்னா இன்றைக்கி மோடி ஒரு பிராண்ட் ஆகிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிரியங்கா காந்தியுடைய பேச்சை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம், ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறது அது ஒரு விதம், பிரியங்கா காந்தி பேசுகிறது வேறு விதம். ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, பிரியங்கா காந்தியுடைய கணவர் வதேரா அவர்கள் ஹரியானாவில் நிறைய லேண்டெல்லாம் வாங்கி பெரிய முறைகேடில் ஈடுபட்டுட்டார், அவர் சிபிஐ இடி விசாரிக்கணும், இது எப்பயுமே சொல்லிகிட்டு இருக்கிறது. இப்போ கொஞ்சம் விரைவுபடுத்தியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஹரியானா கவர்மெண்ட். உடனே வதேரா அவர்கள் என்ன சொல்கிறாரு, என் பேர்லேயோ எங்கள் சொந்தக்காரங்க பேர்லையோ இல்லை என் கம்பெனி பேர்லையோ ஏதாவது இடம் இருந்தால் தயவுசெய்து எனக்கு இடியை அனுப்புங்க வீட்டுக்கு, நம்ம பார்த்துக்கலான்ட்டார். அப்போ டிரான்ஸ்பரன்சி உறுதியாயிடுச்சு. இந்தளவுக்கு தைரியமாக சொல்லிட்டார். இன்னொரு விஷயம், இப்போ வதேரா அவர்கள் என் மனைவி வயநாடு மக்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு ஷார்ட்டை எடுத்து இன்றைக்கி பிஜேபியில் அங்கே வைரல் ஆகிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தீங்களா? வந்த உடனே பிரியங்கா காந்தி வந்த உடனே அவங்க வதேரா அவர் தான் எம்பி மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு அது ஒரு பிரச்சனை. ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க பெரும்பாலான ஊடகங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று பிரியங்கா காந்தி பேசுகிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு ஆள் அதிகபட்ச மக்கள் பார்த்தா தான் ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முக்கியமான சேனலில் ஃபுல்லாக லைவே கொடுக்குறாங்க, நம்ம நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுகளுடைய ஊடகங்களும். அப்படி என்ன பிரியங்கா காந்திக்கு முக்கியத்துவம்? ராகுல் காந்தி அப்படிங்கிறவங்க ஒரு செக்டாரான பீப்புளாக கவர்ந்துட்டுருக்கார், மாற்றுக்கருத்தில். ஆனால் இந்த பெண்கள் ஓட்டு இருக்குல்ல, அது இன்றைக்கி பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரியங்காவுடைய பேச்சு பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்கு. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, எல்லோரும் மறந்து போன விஷயம் இமாச்சல் தேர்தலில் பிரியங்கா காந்தி தான் அதை கையில் எடுத்தாங்க. அவங்க நான் சொல்கிறேன் உறுதின்னே சொன்னாங்க, நான் உறுதிமொழி கொடுக்குறேன் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி இமாச்சலில் ஆட்சியை பிடிச்சது காங்கிரஸ். அதனால் காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை, போயிடுச்சுன்னு பெரும்பாலான ஊடகங்கள் அதோட தாங்க மகாராஷ்டிரா தோற்றுட்டாங்க, காங்கிரஸ் முடிஞ்சுங்க, ஹரியானா தோற்றாவும் முடிஞ்சதுங்க. அரசியல் அப்படிங்கிறது ஒரு எலெக்ஷனோட போகிறதில்ல.
இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே பிஜேபி நடந்துட்டு இருக்குது. முதல்ல மெஜாரிட்டி இருக்கும்போதே ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கும்போது ஏன் மைனாரிட்டி இருக்கும்போது நமக்கு அந்த நம்பிக்கை ஏன் இல்லை? அதையும் தாண்டி இன்றைக்கி ரொம்ப நல்லா யோசனை பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் முடியாதுங்க. நாயுடு போக மாட்டார், நிதிஷ் போக மாட்டார். எவ்வளோ நாள் போக மாட்டார்? நிதிஷ்க்கு அடுத்த வருஷம். இன்னொன்று விஷயம், பிரியங்கா காந்தி இப்போ தேஜஸ்ரீயாட்ட சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்களாம்? இந்த தடவை வந்து சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்து எங்களுக்கு வந்து தொகுதியை ஒதுக்குங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இதை ஃபைனல் பண்ணணும், இது வேட்பாளர்களை ஃபைனல் பண்ணணும். பிரியங்கா காந்தி தான் கோஹெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது பீகாரில் ரொம்ப நல்ல முடிவு. ஏன்னா காங்கிரஸ் வந்து இவ்வளோ நாள் வந்து தயங்கி கடைசியாக வேட்பாளர் அறிவிக்கிறது, இந்த ஒரு குழப்பம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு, ஏன்னா அடிமேல் அடிப்பட்டால் தானே புத்தி வரும். அந்த மாதிரி இப்போ வந்து காங்கிரஸ் ஓரளவுக்கு தெளிஞ்சிருச்சுன்னே சொல்லலாமா. மல்லிகார்ஜுன கார்கே வந்து டெல்லியில் வந்து ரேலியில் பேசும்போது அதுதான் பேசுகிறாரு, எல்லோரும் ஒன்றாயிடுங்க. இன்றைக்கி ரேலி நடத்துறதுலாம் நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒரு பக்கம் பிஜேபி கிராமத்துக்கு போயிட்டு இருக்குது, ஆம் ஆத்மி நடைபயணங்கும் போது காங்கிரஸ் இறங்கிடுச்சு களத்தில் டெல்லியில். பீகாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மறுபடி சொல்கிறோம், மகாராஷ்டிராவில் கோட்டை விட்டாங்க. பீகாரில் இன்றைக்கி பிஜேபிக்கு விழக்கூடிய அடி மிகப்பெரிய அடியாக இருக்கும். ஏன்னா நிதிஷ்குமார் தோத்துட்டாருன்னா அவர் வீட்டில் சும்மா இருக்க மாட்டார். அவர் 1008 அவருக்கு சிஎம். அவர் எப்படி போய் மத்திய அமைச்சராக வந்து பிஜேபி அமைச்சர்கள் இருக்க முடியுமா? முதல்வராக ருசி கண்டாச்சு. அப்போ அவர் என்ன யோசிப்பார்? ஒருவேளை நாளைக்கு வந்து இந்தியா கூட்டணி வந்து நிறைய இடத்துல பீகாரில் ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிதிஷ்குமார் நீங்கள் தான் சிஎம், மோடிக்கு இருக்க ஆதரவு வாபஸ் வாங்கினா உடனே அப்போ வாபஸ் வாங்குவார் நிதிஷ்குமார். உண்டா இல்லையா? அப்போ நிதிஷ்குமார் வாபஸ், நீங்கள் கேட்கல, நிதிஷ்குமார் வாபஸ் வாங்கினாலும் கவர்மெண்ட் இருக்குமே, கவர்மெண்ட் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன, அதாவது நம்ம நாயுடு என்ன சொன்னாலும் கேட்க வேண்டிய அவசியம் இன்றைக்கி வந்து மோடிக்கிட்ட வந்துடும். நாயுடு கழட்டி விட்டாருன்னா முடிஞ்சு கதை. நிதிஷ் நாயுடு கழட்டா முடிஞ்சில்ல. இப்போ அரசியலை ரொம்ப கூர்ந்து நோக்கிறவங்களுக்கு ஒன்று தெரியும், என்றைக்குமே ஸ்டேட்டில் ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காருன்னா அவர் சென்ட்ரலுக்கு போனால் அவர் நிம்மதியாக இருக்க மாட்டார். ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அதிகாரம் வேறு, என்ன தான் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தால் அதிகாரம் வேறு. மோகன்லால் கட்டார் ஏன் வரமாட்டுறாரு? சௌகான் ஏன் வரமாட்டேங்கிறார்? இன்றைக்கி மோகன்லால் கட்டாருக்கான மரியாதை என்ன? நீங்கள் ஹரியானாவில் யாரை கேட்டாலும் தெரியும், மோகன்லால் கட்டாருடைய ஆதரவாளர்களில் பாதி பேர் இவங்ககிட்ட போயிட்டாங்க, முதல்வர் வேட்பாளர்கிட்ட போயிட்டாங்க, சைனிகிட்ட போயிட்டாங்க. ஏன்? அதுதான் அரசியல். ஏன்னா நீங்கள் மாநிலத்தில் வந்து அதிகாரத்தில் இருந்தால் தான் அங்கே இருக்கக்கூடியவர்கள் கேடர்ஸை நீங்கள் தக்க வைக்க முடியும். சென்ட்ரலில் போனீங்கன்னா பண்ண முடியாது. இப்போ நிதிஷ்குமாருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வருது. அப்போ தேஜஸ்வி யாதவ் பிரியங்கா காந்தி இந்த அளவுக்கு நீங்களே ஆட்களை போடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கள், இந்த தடவை நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா மகாராஷ்டிராவில் ஜெயித்தா மோடிக்கு ஆபத்து ஒரு உண்மை தான். ஆனால் அதையும் தாண்டி பெரிய ஆபத்து இன்றைக்கி பீகாரில் இருக்குது. எதிர்க்கட்சி வரிசையில் இன்றைக்கி நிதிஷால் உட்கார முடியுமா? நீங்கள் ஒரு 10 வருஷம் வந்து முதல்வராக இருந்துட்டீங்க சார், சொகுசாக அனுபவிச்சிட்டிங்க சார், அங்கே இங்கே மாற்றி அனுபவிச்சிட்டிங்க சார், விட மாட்டிங்க சார், அது பவரில் இருந்துட்டு விட முடியாது. அப்போது ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்காங்களா, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதிஷ் நீங்களே எடுத்துக்காங்க, அது என்டியை விட்டு வெளில வாங்கன்னு சொன்னால் உடனே வராங்கன்னு டப்புன்னு கழட்டி விட்ருவார், கழட்டிட்டு முதலமைச்சர் ஆயிடுவார். அவர் முதலமைச்சர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தொகுச்சுன்னா மோடிக்கு இன்னும் இருக்கும். அப்போ எவ்வளோ நாள் இந்த கவர்மெண்ட் ஓடுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நாயுடு நிதிஷ் இருக்கார், நிதிஷ் கழட்டு போயிட்டாருன்னா நாயுடு வச்சு எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க? அப்போ நாயுடு சொல்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் முட்டு கொடுக்கணும். நாயுடு சொல்கிற எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்தீங்கன்னா பல பிரச்சனை வரும். இன்றைக்கி நீங்கள் வந்து பவன் கல்யாணை வச்சு நிறையா பேசுகிறீங்கிறது நாயுடுக்கு தெரியாதா? திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தில் போய் நான் உள்ளே போய் சர்ச் பண்ணுறேன், 6 ரூபாய்க்கு அரிசி வாங்கி 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க, கடத்தல் நடக்குதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் என்ன? இதனால் கூட்டணி உடஞ்சிரும்னு நம்ம சொல்லல. பவன் கல்யாணம் கூட்டணி உடைய மாட்டோம், இப்போவே பேச ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் நாயுடுக்கு எரிச்சல் வருமா இல்லையா? எவ்வளோ நாள் தான் அவரும் பொறுமையாக இருப்பார்? 2 பேரில் யார் முதல்ல வருதுன்னு பிளான். நிதிஷ் வந்துட்டார்னா அதுக்கப்புறம் வந்து இந்தியாவினுடைய பிரதமர் வந்து ஐயா நாயுடு தான். அதில் மாற்று கருத்தில் அவர் என்னென்ன பண்ணும், பிஜேபி என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். கடந்த காலங்களில் பிஜேபிக்கிட்ட நடந்து அவர் உதாசீனப்படுத்தினாங்க பிஜேபி. அவங்க பையன் நாரா லோகேஷ் வந்து எங்கள் அப்பாவை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க, அதுதான் அமித்ஷாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு புரந்தேஸ்வரியை கேட்டு அந்த அம்மா 10 தடவை அழிஞ்சும் கொடுக்காம கடைசியாக தான் கொடுத்தாங்க. உண்டா இல்லையா? இதை நாயுடு மறந்துடுவாரா? கடைசியாக நாயுடு வந்து நான் கூட்டணி வைக்க போகிறேன்னு சொல்லும்போது அமித்ஷா இனிமேல் கூட்டணியே இல்லை, நாயுடு வந்து போலாவரம் திட்டத்தில் நிறையா திருடுறாருன்னு சொன்னவர் தான் மோடி. இதெல்லாம் நாயுடுக்கு தெரியாமல் இருக்குமா? நாயுடு அரசியலில் அவர் யோசிப்பார்ல, அவர் ஒரு நேரம் இருக்கார், வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அவருக்கு கவுத்து விட்ருவார். அப்போ பீகார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சட்டமன்ற தேர்தலாக பார்க்கப்படுது. நமக்கு தெரிஞ்சு டெல்லியை விட பீகார் கொஞ்சம் முக்கியம். தொடர்ந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி பீகார் அப்படிங்கிறது இதே மாதிரி தான் நம்ம வந்து மகாராஷ்டிரா சொன்னோம், ஹரியானா சொன்னோம். பீகார்னால் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி அமையுமா அப்படிங்கிற கேள்வி மட்டும் தான் நமக்கு. ஜனநாயகத்தில் எல்லாமே நீங்கள் ஜெயிச்சிட்டே போக முடியுமா? அப்போ இன்னொன்று பீகாரில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே இப்போ தேஜஸ்விக்கான ஆதரவு சட்டமன்ற தேர்தலில் தேஜஸ்வி தான் ஆதரவு.
நாடாளுமன்ற தேர்தலில் தான் இப்போ பிஜேபி ஜெயிச்சது. தொடர்ந்து 10 ஆண்டுகள் சென்ட்ரலில் 10 ஆண்டுகள் மோடி. அப்போ 2 தடவை 2 பேர் இருக்கக்கூடிய நிலைமை. இதே மாதிரி தான் நம்ம எங்கள் மகாராஷ்டிரா. அங்கேயாவது உத்தவ் நடுவில் வந்தார், இங்கே எதுவுமே இல்லை, அப்படியே ஃபுல் ஃப்ளோ. அப்போ பிரியங்கா காந்தி இந்த அளவுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாருன்னா பிரியங்கா காந்தி அரசியலுக்கு வந்து அவர் சில முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்களுடைய வாக்கு அப்படிங்கிறது வந்து பெண்களின் முகம் அப்படிங்கிறது பெருசாக பிஜேபியில் யாரும் இல்லை. அது இப்போ காங்கிரஸில் ஒரு பெரிய ஒரு சக்தி தான். அதை பிரியங்கா காந்தியுடைய பேச்சு இத்தனை சேனல்கள் ஒளிபரப்புறது, அதானி அந்த 2-3 பேருக்காக மட்டும்தான் மோடி வந்து அரசை வந்து நடத்திட்டுருக்காரு அப்படின்னு பிரியங்கா காந்தி சொல்கிறது ஏழைப்புறத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய அதாவது என்னென்னா படிப்பு இல்லாத பெண்களுக்கு கூட போயிருக்குது. அதுதான் புள்ளி விவரம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், யூபியில் எடுத்த சர்வேவாகட்டும் பெங்கால் எடுத்த சர்வே ரெண்டுமே பிரியங்கா காந்திக்கு ஒரு பெரிய ஏற்றம் அப்படின்னு தான் பெரும்பாலான 92% மக்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கு பேச்சும் அவருடைய நிதானமான பேச்செல்லாம் ஒன்று தெரியுது கரெக்டாக. மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ் இதுக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருப்பார். அதாவது பிஜேபி என்ன நினைக்குது, இப்போ நாடாளுமன்றத்தில் ஏன் அவங்கள பேச உள்ள இது வரைக்கும் நாடாளுமன்றம் முடங்கிடுச்சு. முதல்ல அவங்க கன்னி பேச்சு பேசுவாங்க. பேசும்போது என்ன சொல்லுவாங்க, அதானிலேருந்து மணிப்பூர்லேருந்து கடவுள் மேட்டர்லேருந்து எல்லாத்தையும் ராகுல் காந்தி பேசுனது சூப்பர். அதையும் தாண்டி ஒரு பெண் அப்படின்னு பிரியங்கா காந்தி பேசும்போது அது இன்னும் வெகுஜன மக்கள்கிட்ட போகும். ஏற்கனவே மக்கள்கிட்ட போயிட்டு இருக்க மேட்டரை அழுத்தி சொல்லுவாங்க. வாராக்கடன்லாம் எப்படி இருக்குது, நிர்மலா சீதாராமன் என்னென்ன பண்ணாங்க, ஏற்கனவே சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொன்னாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு எப்படி இருக்குது, இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதித்துறையின் செயல்பாடு எப்படி இருக்குது, பல விஷயங்கள் இந்த கவர்மெண்ட் எப்படி தடம் புரண்டு போனாங்க, கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான இந்த நாடு இருக்குது, நம்மளுடைய வெளியுறவு கொள்கையில் என்ன பிரச்சனை, நீங்கள் திடீர்னு வந்து இஸ்ரேல் போகிற நிறுத்தன்னு போனீங்களே என்ன ஆச்சு கதை, இத்தனை நாடுகளுக்கு மோடி சென்று வந்திருக்காரு, அத்தனை நாடுகளுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தார், அதன் வழியாக அதானி எவ்வளோ பலன் பெற்றார். இந்த விஷயங்களை ஒரே ஒரு ஆள் மட்டும் சொல்கிறதுக்கு தாண்டி இன்னொருத்தரும் சொல்ல வரும்போது ஒரு ஆளை சமாளிக்கிறதே பிரச்சனை. இப்போ இன்னொரு ஆள் வந்து அதை எப்படி சமாளிப்பீங்க? அதனால தான் ராகுல் காந்தி மேலே அவர் சிட்டிசன்ஷிப், ராகுல் காந்திக்கு சிட்டிசன்ஷிப், பிரியங்கா காந்திக்கு அவர் கணவர் வதேரா அவர்கள் நிறையா சொத்து சேர்த்துட்டார். நம்ம சோனியா காந்திக்கு நேஷனாலிட்டி. தொடர்ந்து அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குற ஒரு இந்திய மக்களுக்கு ஒன்று புரியும். நீங்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இது 3 பேரில் பார்த்தீங்கன்னா இந்த வசீகரம் அப்படிங்கிறது முதல்ல பிரியங்கா காந்திக்கு இருந்தது. நடுவில் ராகுல் காந்தி, இப்போ ராகுல் காந்தியுடைய சமீபத்திய செயல்பாடுகள் பயங்கரமாக ஸ்கோர் ஆகிட்டார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்னங்க விளையாட்டு பையனாக இருக்குது, இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அதாவது பிரியங்கா வரலங்கிற குறைய ராகுல் காந்தி தீர்த்தார். இனிமேல் தான் பிரியங்காவுடைய ஆட்டம். ஒரு சூப்பர் ஸ்டாரே இருந்தால் பிரச்சனை இல்லை, இப்போ 2 சூப்பர் ஸ்டார் வந்துட்டா எப்படி மோடி தாங்குவார்? அதனால தான் வதேரா அவர்கள் மீதான இந்த பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனை இனிமேல் வரும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இனிமேல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நாடாளுமன்றத்தில் பிரியங்கா பேசி இவங்க ஏதாவது கலட்டாக பண்ணால், ஏற்கனவே அந்த சத்தம்லாம் போட்டாங்க, அது பெரிய விஷயமாச்சு, கலட்டாக பண்ணால் இன்னும் ஆதரவு கூடும். பீகார் எலெக்ஷனில் இது ஒரு பெரிய அடியை பிஜேபிக்கு வரும். பீகாரில் எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் கண்டிப்பாக இந்த தடவை உறுதியாக நம்புகிறோம், நிதிஷ்குமார் இந்த தடவை வரமாட்டார், இத்தனை தடவை பண்ணுறவங்கள ஆதரிக்க மாட்டார்கள் மக்கள். இங்கே வரக்கூடிய இப்போ நடந்ததில் தேர்தல், இப்போ நடந்த தேர்தல் என்னாச்சு, எதனால் வந்து இவர் ஜெயித்தார், நிதிஷ்குமார் ஜெயித்தார். அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த தொகுதியில் போன தடவை எந்தெந்த தொகுதியில் எம்பியில் பிஜேபி ஜெயித்தாங்க. போன சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி எங்கெங்கே ஜெயித்தாங்களோ அதுதான் ஜெயிச்சிருக்காங்க. பெருசாலாம் ஒன்று மார்ஜின்லாம் ஜெயிக்கல, அதை விட 3% கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. இதுதான் புள்ளி வரும். 3% வாக்குகள் எங்கே போச்சு இப்போ நடந்த தொகுதிகள், 4 தொகுதிகளில். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா காந்தி வருவதற்கு முன் வருவதற்கு பின்னம்னா வெகுஜன ஊடகங்களை தாண்டி நம்மளும் பார்க்குறோம். இவ்வளோ நாள் நம்ம பார்க்கும்போது பிரியங்கா காந்தி வருகை கண்டிப்பாக, அதாவது ராகுல் காந்தியை சமாளிக்க முடியாத பிஜேபியில் பிரியங்கா காந்தியை நிச்சயமாக சமாளிக்க முடியாது. என்ன இருந்தாலும் ஒரு லேடிஸ் அவங்க பேசும்போது அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.